கோயம்புத்தூரில் நிறைய ஏரிகள் நல்ல ஒளிரும் நகரம் என்ற அடிப்படையில் மில்லியன் ஸ்மார்ட் சிட்டி அந்த அடிப்படையில் வந்து அந்த ஏரிகளெல்லாம் புனரமைச்சிட்டாங்க, சீரமைச்சிருக்காங்க. சிங்கநல்லூர் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கனூர் பள்ளம் என்ற பள்ளத்தில் வருகின்ற கழிவுநீர் அந்த ஏரிக்குள்ளே வருது. அதனுடைய பரப்பளவு ஏறக்குறைய 300 ஏக்கர். அதற்கு பாசனங்கள் ஒரு 800 ஏக்கர் இருந்தது. அதுக்கு பிறகு அது 400 ஏக்கராக குறைஞ்சது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 ஏக்கர் இல்லை 200 ஏக்கர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்று கேட்டால் நாங்கள் வந்து 2008-10 பார்க்கும்போது 400 ஏக்கர் இருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் நகர்மயமாக ஆக அது அந்த விளைநிலங்கள் எல்லாம் வந்து குறைஞ்சிட்டு வருது. அப்போ இந்த ஏரிகளுக்கு பராமரிப்புக்கு ஆன செலவு வந்து பாசனம் பகுதி இருந்தால் மட்டுமே நீர்வள ஆதாரத்துறைக்கு அந்த செலவுகளை கொடுப்பாங்க. ஆனால் பாசன பகுதி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 8 ஏரிகளை மாநகராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 2010 வாக்கில் இந்த மாநகரங்களில் உள்ள ஏரிகள் கிருஷ்ணாம்பதி, அதே மாதிரி நரசாம்பதி, செல்வ சிந்தாமணி, முத்தண்ணன்குளம், அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் பெரியகுளம், வாலாங்குளம், சிங்காநல்லூர், செல்வாம்பதி, அங்கே முத்தண்ணன் குளத்தை பக்கத்தில் இருக்கிற செல்வாம்பதி, இந்த 8 குளங்களும் வந்து ஒப்படைச்சாங்க. அதுக்கு பிறகு குறிச்சி குளத்தையும் நான் வந்து ஒப்படைச்சோம். என்ன காரணம்னா இந்த குளங்களுக்கு எல்லாத்துக்குமே பாசனங்கள் குறைஞ்சி போச்சு. பாசனங்கள் குறைந்து விட்டால் உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த ஏரி எதற்குமே பயனில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய ஏரிகளை ஆக்கிரமிப்பு வேறு பண்ணியிருக்கணும். பல இடங்களில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு பண்ணி பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, அரசு பொது மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, நீதிமன்றங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு. ஆனால் ஏறக்குறைய 2010க்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாற்றங்கள்ன்றது ஒரு சில இடங்களில் மட்டும் வந்திருக்கு. மற்றபடி வந்து அந்த ஏரிகளாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இங்கேயும் மதுரையிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே சூழ்நிலை ஏற்பட்டு இந்த மிளிரும் நகரம் என்ற அடிப்படையில் இந்த ஏரிகள் வந்து நம்ம கைமாற்றி கொடுத்து இப்போ இந்த சிங்கநல்லூர் குளத்தை தவிர மற்ற 7 குளங்களையும் மிக அற்புதமாக அவர்கள் வந்து மாநகராட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அங்கேயும் கழிவுநீர் கலக்குது. அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைச்சு அந்த தண்ணீரை உள்ளே விடுறாங்க. இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்பது ஓரளவு இயங்கிட்டுருக்கு. முழுமையாக இல்லை என்றாலும் கூட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த கரைகளிலும் அருகாமையில் உள்ள அந்த பகுதிகளிலும் ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு விட்டதால் தினந்தோறும் காலையிலும் பகல் நேரங்களிலும் மாலையிலும் குடும்பமாக அங்கே வந்து சுற்றுலா வருகிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள், படகு போக்குவரத்து இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா நீர்நிலைகளிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கள் நடமாட்டம் இருப்பதால் குப்பை கொட்டுவதோ, குப்பைகளை வீசி எறிவதோ, கட்டிட இடுபொருட்களை கொட்டிவிட்டு செல்வதோ என்ற காட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி தான். இன்றைக்கி செஞ்சுருக்கிற அதே விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தி சிங்கநல்லூர் ஏரிகளுக்கும் வந்து செய்வது நல்லது. ஆனால் அங்கே ஏற்கனவே ஒரு அமைப்பு அது வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலம் அந்த ஏரியை வந்து வேலை செய்ய விடாமல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அவர்கள் ஏறக்குறைய நிறைய சுற்றுச்சூழல் பணிகளை வந்து செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள், செய்திருக்கிறார்கள், மரங்களை நட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த இடங்களில் நானே பார்த்துருக்கிறேன், மது பாட்டில்களை குப்பிகளை அங்கே வீசிவிட்டு செல்கின்ற காட்சி பார்க்குறோம். அதே மாதிரி குப்பைகளை கொட்டி விடுற காட்சி பார்க்குறோம். ஆகாய தாமரை வளர்ந்திருக்கிறது. அங்கே வந்து ஒரு படகு இல்லம் இருக்கிறது. அந்த படகு இல்லம் 2005, 4ஆம் ஆண்டுகளில் கட்டியது. இன்று வரையும் அதில் வந்து படகு போக்குவரத்து நடைபெறவில்லை. ஒரு நகர்ப்புற ஏரி ஒரு அருமையான சுற்றுலாத்தலமாக மாற்றியிருக்க முடியும். ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த கரையில் நடந்து சென்று வர வாய்ப்புகள் இருந்தது. அந்த இடத்தை நாம் வந்து ஒரு வழக்கினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு ஏரிக்கு பாசன பகுதி இல்லை என்று கேட்டால் அந்த ஏரிகளுக்கு பராமரிப்பதற்கு கூட சரியான முறையில் பணம் வருவதில்லை, அரசாங்கம் தராது. அந்த அடிப்படையில் நீர்வளத்துறையில் பணம் இல்லை. நீர்வளத்துறையில் பணம் இல்லை என்பதால் தான் நம்ம 8 ஏரிகளை அவர்களிடம் ஒப்படைத்தோம். 9 ஏரிகளை ஒப்படைத்தோம். 7 ஏரிகள் இன்றைக்கு சரி செய்திருக்கிறார்கள், 8 ஏரிகள் சரி செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு ஏரி மட்டும் அப்படியே விட்டு இருக்கிறோம். இந்த ஒரு ஏரிக்கும் நாம் வந்து மாநகராட்சியிடம் ஒப்படைத்தால் நிச்சயமாக அந்த மாநகராட்சி
ஒரு நல்ல திட்டங்களை அனுப்பி கொண்டு வருவார்கள். அந்த ஏரிகளுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் ஆகாய தாமரை வளர்வதற்கு காரணம் அங்கே வருகின்ற பாஸ்பரஸ் நைட்ரஜன். அந்த பாஸ்பரஸ் நைட்ரஜன் நம்ம நிறுத்தினால் அந்த ஆகாய தாமரை வளராது. அதற்கும் ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த ஆகாய தாமரையை முழுமையாக ஒரு முறை நம்ம அகற்றிவிட்டு அங்கே ஒரு அற்புதமான ஆக்சிஜனை, அதாவது பிராணவாயு உற்பத்தி செய்கின்ற ஒரு பொடியை தூவினால், ஒரு உயிரியல் பொடி அப்படின்ட்டு வச்சுங்க, பயாலஜிக்கல் பவுடர், அதை தூவினால் அந்த பொடி அங்கே ஆகாய தாமரையை வளர்வதை தடுத்து ஆல்கையை வளர்வதற்கு உதவி செய்யும். ஆனால் அங்கே தாவரம் வளரும். ஆனால் அந்த தாவரம் ஆகாய தாமரையாக இருக்காது. அங்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு பாசியாக வளரும். அந்த கண்ணுக்கு தெரியாத பாசி என்பது மீன்களுக்கு உணவாகவும் மாறும். உள்ளே இருக்கின்ற கரைந்துள்ள பிராணவாயு டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அதை அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்துவதன் மூலம் அந்த நாற்றம், பேத்தஜன்ஸ் எல்லாத்தையும் அது கெடுலசியம் கிருமிகள் எல்லாத்தையும் கொண்டுடும். அந்த அடிப்படையில் நீரும் சுத்தமாகும். அங்கே இருக்கின்ற ஆகாய தாமரையும் வளராமல் இருக்குது. இதுக்கு தொழில்நுட்பம் இருக்கிறது, மிக எளிமையான தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை நானும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் அதையும் நான் செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்.